ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையை உடைச்சூற்றி ஒரு சிம்பிளான ருசியான குவிக்காக பண்ணக்கூடிய முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த முட்டை கிரேவி வந்துட்டு ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பூண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் மீடியமான ஸ்பூனில் 4.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ஒரு சின்ன கோலி சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை கூடவே பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொன் வறுவலாக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு வந்துட்டு இது மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்துட்டு வதங்கி இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து விடுறதுனால குழம்பு மிளகாத்தூளில் இருக்கிற அந்த கமுட்டு இருக்காதுங்க குழம்புல. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கின்னு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரம் உப்பு வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. 2 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. முட்டை கிரேவி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ திரும்பியும் தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ பாருங்கள், முட்டை கிரேவி வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. புளியோட பச்சை வடைலாம் போய் குழம்பும் லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த முட்டை கிரேவிக்கு வந்துட்டு புளியை ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி சேர்த்துருக்கோங்க. புளி சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடலாங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து இந்த கிரேவியில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான சிம்பிளாக பண்ணக்கூடிய முட்டை கிரேவி குவிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.